2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக இருக்க போகுது அப்படின்னு பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். இந்த வீடியோலையும் அதை பற்றி தான் பேச போகிறோம். விஜய் இன்னைக்கு வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த தேர்தல் அப்படின்றது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்காது, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னெழுச்சியாக மக்கள் ஆர்ப்பரித்து அவரை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றா இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, மக்களை பொறுத்தவரையில் அவங்க இந்த தேர்தலை ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறது அப்படின்றதும் அதற்கு முக்கியமான காரணம். எப்போதுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது 2 முனை போட்டியாக இருக்கும். 2016 தான் ஒரு மும்முனை போட்டியாக இருந்தது. அதே மாதிரி 1996லையும் ஒரு மும்முனை போட்டி அப்படின்றது இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4 முனை போட்டியாக இது இருக்க போகிறது. இங்கே இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் மார்ஜினில் தான் வெற்றி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா 5,67,7380 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,89,60,838 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,77,38,925 ஆண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. பெண் வாக்காளர்களுடைய ரோல் அப்படின்றது இந்த தேர்தலில் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண் வாக்காளர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவங்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம ஹிஸ்டரிக்காக நம்பர்ஸை எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 2021 திமுக பெண் வாக்காளர்களுடைய வாக்குகளை நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக அவர்களுடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஹீரோவாக இருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டோவில் பெண் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான 2 திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒன்று மகளிர் உரிமை தொகை, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மகளிர் விடியல் பயணம். இந்த 2 திட்டங்களும் பெண்களை மையப்படுத்தி அவங்க ஸ்பெஷலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு திட்டம். இது இல்லாமல் நிறைய திட்டங்கள் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க விமென் சென்ட்ரிக்காக. ஆனால் இன்றைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் இந்த 2 திட்டங்களும் மக்கள் மனதில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது விஜயை எப்படி அவர்கள் ஆதரிப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு விஜய் வேலூருக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா வாலஜா தாண்டி தன்னெழுச்சியாக மக்கள் சாலையிலே அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே அவங்க விஜயை பார்க்க வேண்டும் அப்படின்னு நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விஜயினுடைய இந்த கூட்டம் மட்டும் அல்லாது எல்லா கூட்டங்கள்லையும் பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் விஜயை பார்க்கணுன்னு அப்படின்னு வர்றாங்க. பார்க்க வருபவர்கள் எல்லாம் வாக்களிப்பார்களா அப்படின்ற சந்தேகமும் கேள்வியும் பலரும் முன்வைத்தாலும் விஜய் அவருடைய ஸ்பீச் மூலமாக எமோஷ்னலாக அவங்களோட கனெக்ட் ஆகிறாரு அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை 5,000 ரூபாயாக கொடுத்தாங்க. கோடைகால சிறப்பு நிதியாகவும் சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 5,000 ரூபாய் பெற்றதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா தன்னெழுச்சியாக விஜயினுடைய கூட்டங்களுக்கு மக்கள் வருகிறார்கள், அதுவும் பெண்கள் வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை ரொம்ப சீரியஸான ஒரு கன்சர்னோடு தான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் திமுகவுடைய வாக்குகள் அதிகமாக வாங்குவாரா இல்லை அதிமுகவுடைய வாக்குகளை அதிகமாக வாங்க போகிறாரா அப்படின்ற கேள்வி பலரும் முன்வைத்து வருகிறார்கள். விஜயை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர் ஸ்பாய்லர்னு சொல்லி சில பேர் டிஃபைன் பண்ணுறாங்க. விஜய் ஸ்பாய்லரா இல்லை திமுக அதிமுகவை பீட் பண்ணி அவர் ஒரு முதன்மை சக்தியாக வருவாரா அப்படின்றது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் விஜய் ஜஸ்ட் லைக் தட் அவர் எல்லா கூட்டங்கள்லையும் பேசுகிறார்ல, என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் விஜய் இருக்கார் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் அவருடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமே நடக்குது. அவர் டைரெக்டாக ஒரு கம்யூனிகேஷன் அவங்களோட நிர்வாகிகளோடு வச்சுக்கிறாரு. ஆனால் அதுக்கே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்றது இருக்குது. அவர் இன்றைக்கி பேசின அந்த ஸ்பீச்சை நிறைய பேர் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வீக்கு அது ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ விஜய் 1 வாரம் 2 வாரம் கழித்து வந்தாலும்
அவருக்கான ஸ்பேஸ் அப்படின்றது இந்த அரசியல் களத்தில் அதிகமாக இருப்பது போல தான் தெரியுது. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் கடந்த இந்த 20 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா எப்படியும் 5-6 மாநாடுகள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த 6 மாநாடுகளை தாண்டி விஜயினுடைய 38 நிமிட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா விஜய் எப்படி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும்? ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் விஜய் இருக்கார். இப்போ விஜய் வந்து நல்ல மனிதராக இருக்கிறாரு. அவர் வந்து சினிமாவிலே வந்து ஒரு நல்ல ஹீரோவாக இருந்தார். அவர் நம்பர் 1 ஹீரோ. அதனால் மக்கள் வர்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை தாண்டி ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு கோபம் வந்து பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இருக்கக்கூடிய அரசோ இதற்கு முன்பு ஆட்சி செய்த அரசோ ஏதோ ஒரு வகையில் மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்திருக்காங்க. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு மக்கள் விஜய் போன்றவர்களை தேடுகிறார்களோ அப்படின்ற கேள்வியும் நமக்கு வருது. இதற்கிடையில் வந்து விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியுடைய தன்மையை பற்றி நம்ம பேசலாம். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் நடுத்தர வர்த்தகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கூலி வேலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. வன்னிய சமூகத்தினர் அதிகளவு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் பெரிய தொகுதி எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெரம்பூர் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரம்பூரில் தான் பார்த்திங்கன்னா 2,22,792 வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் விஜய் வந்து போட்டியிட போகிறார். அதுவும் வடசென்னைக்கு உட்பட்ட ஒரு தொகுதி. வடசென்னையை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த தொகுதியில் வந்து விஜய் போட்டிட்டு அந்த தொகுதியை வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதியாக மாற்ற போகிறார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. ஸோ இந்த தொகுதி மட்டும் இல்லாமல் விஜய் அடிஷ்னலாக இன்னொரு தொகுதியிலையும் போட்டியிட போகிறாரு. அது வந்து திருச்சி கிழக்காக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திருச்சி கிழக்கை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு சிறிய தொகுதி தான். அங்கே வந்து மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த தொகுதியில் போட்டியிடும்போது வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மத்தியில் ஒரு தொகுதி, அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு தொகுதி. இப்போ சென்னையை பொறுத்தவரையில் தாவேகா வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த மாதிரியான இடங்களில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய வந்து இன்டர்னல் சர்வேஸ் எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்டர்னல் சர்வேஸ் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது சென்னையை பொறுத்தவரையில் தாவேகாவுக்கு ரொம்ப ஃபேவராக அந்த தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ட்ராவல் பண்ணும்போது வாக்ஸ் பாப்புக்காக மக்கள் கருத்து கேட்பதற்காக நம்ம குழு வந்து போகும்போது எல்லா இடங்கள்லையும் விஜயினுடைய பதாகை இல்லை விஜயினுடைய போஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவுக்கு ஓரளவு கம்பீட் பண்ணக்கூடிய டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தாவேகா மாறி இருக்கிறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு காலத்தில் வந்து சென்னை தான் வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான ஒரு இடம் வந்து இன்றைக்கி தாவேகாவும் அதில் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. இளைஞர்களுடைய வாக்குகள், முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள், சிறுபான்மையினர் அப்படின்னு விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது சென்னை மாதிரியான இடங்கள்லையும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடிய தினக்கூலிகளாக இருப்பவர்கள், லோவர் மிடில் கிளாஸ், இவர்கள் மத்தியிலையும் விஜய்க்கு ஆதரவு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனால் தேர்தல் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான இன்டர்னல் சர்வே பேஸ்டாக வச்சு நடக்கிறதுக்கு கிடையாது. அது வந்து ஒரு 10,000 பேர்கிட்ட அவங்க வந்து கருத்து கேட்குறாங்கன்னா அந்த 10,000 பேர் கொடுக்கக்கூடிய பதில்கள்லேருந்து ஒரு அரைவாகக்கூடிய ஒரு ரிசல்ட் தானே தவிர அது ஒரு இறுதி முடிவாகவோ அல்லது அதுதான் வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர்களுடைய கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாங்க. திமுக பக்கம் போகிறதா இல்லை தாவேகா பக்கம் போகிறதா, தொண்டர்கள்லாம் தாவேகா பக்கம் போகணுன்ற ஒரு ஆசையோடு இருக்காங்க. அதே மாதிரி திமுக பக்கம் போகிறதுனால நமக்கு என்ன கெயின் அப்படின்றதையும் அவங்க வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருந்தது போல் தெரிந்தது. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து திமுக பக்கம் தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு கிறிஸ் சோடங்கரே சொல்லிட்டாரு. அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை அவங்க சொல்லி எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக காங்கிரஸை தங்களுடைய கூட்டணியில் வச்சுப்பாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. என்டிஏ கூட்டணியிலேருந்து தாவேகாவுக்கும் யாரும் வருவதற்கான வாய்ப்பில்லை. அதே மாதிரி திமுக கூட்டணியிலேருந்தும் தாவேகாவுக்கு யாரும் வருவதற்கான வாய்ப்பில்லை. ஒருவேளை வந்தால் எஸ்டிபிஐ கட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2024 திமுகவில் அவங்களுக்கு இடம் கிடைக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா
அதிமுக யாரோடையும் கூட்டணி இல்லாமல் இருந்தாங்க. தேமுதிக மட்டும்தான் வந்து 2024 அதிமுக நம்பி போனது. ஸோ இப்போ அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சாங்க. அந்த மாதிரி எஸ்டிபிஐ கட்சி வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அப்படின்றது அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பல எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல தாவேக்கா இல்லை அப்படின்றதும் ஒரு காரணம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா வந்து அன்ப்ரூவன் ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. தாவேக்காவுக்கு வந்து எவ்வளோ வாக்குகள் வரும், அவங்களால வெற்றி பெற முடியுமா, அவங்க வந்து அவங்களுடைய போல் பொசிஷன் என்னவாக இருக்கும், எதிர்காலத்தில் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து இந்த அரசியல் களத்தில் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேர்தல் நேரத்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துலையும் தாவேக்கா அப்படின்றது இல்லை. ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரையில் அவர்களே வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்காங்க. அவங்க வந்து மற்ற கட்சிகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் எதுவுமே வந்து எடுத்தடுப்பில் செஞ்சிட முடியாது. அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.